ஸ்லீப் ஆப்னியானா நைட் தூங்கும் போது மூச்சு குழாய்கள் சுருங்கிட்டே இருக்கும். டீப்பஸ்ட் ஸ்லீப், அந்த ஸ்டேஜ் 3 ஸ்லீப் போகும்போது மூச்சு குழாய்கள் மூடிக்கும். இந்த கொரட்டை விடுறது ஒன் ஆஃப் த சிம்டம். கொரட்டை இல்லாமலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே ஓகே. குண்டா இல்லாதவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பட் மெஜாரிட்டி குண்டா இருப்பாங்க, ஒரு 60%. நார்மல் வெயிட்டில் இருக்கவங்களுக்கும் உண்டு. பட் நம்ம பேச போகிறது இப்போ யங் ஏஜில் ஒபிசிட்டினால் வரக்கூடியது தான் மெயினாக இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது. தூங்கும்போது மல்லாக படுத்து தூங்க முடியாது, புரண்டு படுப்பாங்க. இப்போ ஒரு ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஸ்பௌஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஒரே பொசிஷனில் படுக்க முடியாது, மெஜாரிட்டியால் மல்லாக படுக்க முடியாது. ஸோ டீப் ஸ்லீப் எப்போல்லாம் பிரெயின் நுழையுதோ அப்போல்லாம் மூச்சு குழாய்கள் மூடிக்கும், மூச்சு நின்றுது தொடர்ந்து 9 செகண்டு. இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒன்ஸ் இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப் ஆப்னியா ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது மற்ற பரம்பரை பிரச்சனைகளுக்கு கதவை திறந்து விட்டுரும். கொஞ்ச நாளில் ஒரு 3-4 இயர்ஸில் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா அவங்களுக்கும் சுகர் வந்துடும், பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா பிளட் ப்ரெஷர் வந்துடும், வெயிட்டு போட ஆரம்பிச்சிடும். வெயிட் ஏற ஸ்லீப் ஆப்னியாவும் அதிகமாகிடும். ஸோ இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது லைஃப் ஸ்டைலில் வர்ற பிரச்சனை தான்.